செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு கொண்டுவரப்பட்டது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் களை கட்ட தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் கிறிஸ்துமஸ் மரமும் தான் நினைவுக்கு வரும். இதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் காட்சிக்கு வைக்கப்படும் கிறிஸ்துமஸ் மரம் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை வளாகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த 19 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தை அமெரிக்க அதிபரின் மனைவி மிசெலி ஒபாமா மற்றும் அவரது குழந்தைகள் வந்து வரவேற்று பார்வையிட்டனர். ஆபத்து நிறைந்த அணு கழிவுகளை சேமித்து வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெர்மனியில் நடந்த போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. ஜெர்மனியின் வடக்கு பகுதியில் உள்ள மெட்சின்ஜென் அருகே அதிக கதிர் இயக்கம் வாய்ந்த அணு கழிவுகளை சேமித்து வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட அணு எதிர்ப்பாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். ஜப்பானில் சுனாமியால் அணு உலைகள் பாதிக்கப்பட்டு அதனால் கதிர் இயக்கம் பரவியது. இதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் அணு உலைக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் நடைபெற்று வரும் 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி அபார வெற்றி பெற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 590 ரன்களை குவிக்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 482 ரன்களை எடுத்தது. 100வது சதத்தை அடிப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் 94 ரன்களில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுக்க தமிழக வீரர் அஸ்வின் அபாரமாக சதமடித்து ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை விட 108 ரன்கள் கூடுதல் பெற்ற நிலையில் நேற்று 2வது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன்களை எடுத்தது. இந்நிலையில் 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்த வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்று அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 134 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் 243 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இந்திய அணி தற்போது 2வது இன்னிங்ஸை ஆடி வருகிறது. இன்னும் பாதி நாள் ஆட்டம் பாக்கியிருப்பதால் இந்திய அணிக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இதனால் மும்பை டெஸ்ட் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சற்று முன்னர் வரை இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன்களை எடுத்து விளையாடி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.